யுத்தத்தை எங்கே கொண்டு வந்து நம்ம முடிச்சிட்டோம்? மனிதர்களுக்கு இடையில போட்டியில் கொண்டு வந்து முடிச்சிட்டோம். இந்த ஆணவம் பெருக 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 ஆணவத்தினுடைய உச்சிக்கு போயிட்டோம். இது ஏன் கடவுள்? கடவுளை நான் சொந்தம் கொண்டான்றேன் பாருங்க. என்ன அஞ்ஞானம்! A fraction owns the totality. ஒரு முழுமையினுடைய ஒரு அங்கம்தான் நான். ஒரு பின்னம் என்று சொல்வதை விட இந்த பின்னத்தினுடைய ஒரு அங்கம்தான் முழுமை என்று மனதார போய் பேசுகிறேன். How can a totality be owned by a fraction? இந்த கடவுள் நான் வணங்குகிற கடவுள் என்று ஆணவம் பெருகுகிறது. ஆணவம் பெருகிவிட்டு நான் வணங்குகிற கடவுளை நீயும் வணங்க வேண்டும். இன்னும் ஆணவம். இது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆணவம். இன்னொரு பக்கம் ஆணவம் எப்படி போகுது? நான் வணங்குகிற கடவுளை வைத்தே எனக்கு கொஞ்சம் வசதி இல்லைன்னா அதை வைத்தே வியாபாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். So the God, the இறைவணக்கம் has become a commodity now. ஒரு இடத்தில் சொல்லுகிறேன், சமீபத்தில் சென்றிருந்தேன். ஒரு முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு தத்துவத்தை, உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு தெய்வத்தை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நாம் பிறரை ஏமாற்றுகிறோம் என்று பார்த்தால் அஞ்ஞானம் ஆணவம் எங்கே தலை திருத்தி ஆடுகிறது. பழனி கோயில். சமீபத்தில் நான் சென்றிருந்தேன் ஒரு திருமணத்திற்காக. ஒரே கூட்டம், கல்யாண கூட்டம். வீதியில் போய்கிட்டு இருக்கிறேன். பக்கத்தில் ஒரு பந்தல்ல முடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் முடியை இங்கே இறக்கினால்தான் உங்கள் முடி முருகனுக்கு போய் சேரும். இதை விட நான் முருகனை வணங்குகிறேனா அல்லது முருகனை நிந்திக்கிறேனா? எனது முடியிலையா போய் முருகன் வாழ வேண்டும்? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது இறை வணக்கம்? எங்கே போய் விழுந்துட்டோம் நம்ம? பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. இங்கே நீங்கள் முடி எடுத்தால் தான் உங்கள் முடி முருகனுக்கு போய் சேரும் என்று. தெரியாதா நமக்கு முடி எங்கே போய் சேரும் என்று? கான்ட்ராக்டருக்கு போய் சேரும். யாரு கான்ட்ராக்டர் எடுத்திருக்காங்களோ அங்க போய் சேரக்கூடியதான் அது. அவருக்கு எப்படி போய் சேரும்? அவருக்கு ஏன் அது? இதையெல்லாம் தவிர்க்கப்படாத வரை எப்படி அமைதி உருவாக முடியும்? அகற்றப்பட வேண்டியது அகற்றப்படவில்லை என்றால் அங்கே அமைதி கிடைக்காது. பொங்கல் அருமையான பொங்கல் தான். நல்ல பொன்னி அரிசி, சர்க்கரை, நெய் எல்லாம் நல்ல பொங்கல் தான். கூடவே கல்லும் இருந்தால் எப்படியா சாப்பிட்றது? அதே ஒரு ஆளாக்கு கல்லையும் போட்டு வச்சுட்டோம்னா அந்த பொங்கலை எப்படித்தான் சாப்பிட்றது? அந்த கல்லை அகற்றாத வரை பொங்கல் பொங்கலாக இருக்காது. ஆகவே இறை ஞானத்தில் விழுந்து விட்ட நமது ஆணவம், நான் என்ற ஆணவம், அதையெல்லாம் அகற்றப்பட வேண்டும். இப்படியாக நாம் நமக்குள்ளாக இருக்கிற டூ மெனி காட்ஸ், அதிலேயே நான் திண்டாடிக்கிட்டு இருந்த போதுதான் we also imported further names. அல்லாஹ் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணது. அல்லாஹ், பிதா அதெல்லாம் இம்போர்ட்டட். இப்போ இம்போர்ட்டட்னு சேர்ந்துக்கிடுச்சு, இங்கே இருக்கிறது சேர்ந்துக்கிடுச்சு. ஒரே கன்ஃபியூஷன், டெரிஃபிக் கன்ஃபியூஷன். இதை இடிக்கிறதா இதை கட்டுறதானே நமக்கு விவரம் இல்லை. ஆக இந்த நிலைமை மாறாத வரை, ஞானத்தின் மீது இறைவணக்கம் அமையாத வரை, இந்த பிராக்ஷனை விட நான் வணங்குகிற தெய்வம் இந்த பிராக்ஷனை விட மிக 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 பெரிய இன்ஃபனைட், அதற்கு ஒன்றும் நான் கொடுத்து விட முடியாது என்று நினைக்காத வரை, சூரியன் அங்கே இருக்கு, காலையில் எழுந்திரிச்சு வருது. நீங்கள் என்ன சூரியனை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பாடல் பாடினா மட்டும் அது அப்படியே நின்றுக்கிறோமா? இல்லைன்னா அதை நிந்தனை பண்ணால் வராமல் போயிடுமா? சூரியனை நீங்கள் இகழ்ச்சி பண்ண முடியுமா? சூரியனை நீங்கள் புகழ முடியுமா? சூரியனை நிந்திக்கவும் முடியாது, சூரியனை புகழவும் முடியாது. என்றால் இந்த சூரியனையே செய்ய முடியாதுன்னா இந்த கோடான கோடி சூரியனையும் உருவாக்கிய அந்த ஒன்றை நான் என்ன நிந்திக்க முடியுமா? அதனால் புகழ் பாட முடியுமா? தெய்வத்தை பற்றி நான் பாடிய அத்தனை புகழ்ச்சிகளையும் வேஸ்ட். அதை நான் என்ன பண்ண முடியும்? நான் I cannot do anything. It is beyond me.
இந்த இறைஞானம் இப்போது அஞ்ஞானத்தின் மீது இருக்கிற இறைஞானத்தை அகற்றி இப்போது மகரிஷி வருகிறார். வேதாத்திரிய விஞ்ஞானம் பாயிண்ட் பிளாங்க், அதான் மகரிஷியுடைய சிறப்பு. பாயிண்ட் பிளாங்க். எதையுமே மகரிஷி ஒரு டெஃபினிஷனை போட்டுட்டு தான் ஆரம்பிப்பார். வேக ஆரம்பிக்கவே மாட்டார். அது உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, ஒரு டெஃபினிஷன் போட்டுட்டுனா ஆரம்பம். அப்போ இறைவன்னா என்ன டெஃபினிஷனை முதல்ல போட்டுக்குவோம், அப்புறம் வருவோம் எது இறைவன் சொல்லிட்டு. இப்போ நாம இறைவன் என்பவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய எல்லையற்றது அப்படின்னு தானே சொல்றோம். எல்லை அற்றதுன்னு தான் சொல்றோம் இறைவனை. நிரந்தரமானவன் தான் சொல்றோம் இறைவனை. இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூரியன் இருக்கு, பூமி இருக்கு, கோள்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லை உடையது, எல்லாமே எல்லை உடையது. இந்த எல்லை உடையதெல்லாம் எதுக்குள்ள மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, எதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த இடம்ங்கிற வெளி. இந்த வெளி என்பதற்கு எல்லை உண்டா? இடம் அப்படி போல மேலே போகுது, இன்னும் மேலே போகுது, இன்னும் மேலே போகுது, சூரியனுக்கு மேலே போகுது. அப்போ எல்லையற்றது தான் தெய்வம் என்றால், இங்கு எல்லையற்றதாக இருப்பது ஒன்னே ஒன்று தான். எது? ஒன்னே ஒன்று தான் எல்லை இல்லாமல் எல்லா இடத்துல இருக்கு. எது? வெளி. மற்றது எல்லாமே எல்லை இருக்கு. பூமிக்கு எல்லை இருக்கு, சூரியனுக்கு எல்லை இருக்கு, எல்லாத்துக்குமே எல்லை இருக்கு. அப்ப டெபினிஷன் எல்லை அற்றது எங்கும் இருப்பதுதான் தெய்வம் என்றால் இந்த தூய வெளியே தெய்வம். ரைட். இந்த தூய வெளிதான் தெய்வம் என்று மகரிஷி கூறினதற்கு பிறகு இந்த தூய வெளியினுடைய தெய்வத்தை தான், இந்த தெய்வத்தை தான் நாம் பல பெயர்கள் வைத்து நாம் அழைக்கிறோம் என்று சொல்லி, இந்த தூய வெளிக்கு நாம் ஒன்றும் கொடுத்து விட முடியாது. ஆகவே இப்ப என்ன மகரிஷி சொல்றாங்க? ஆகவே நீ ஒன்னும் இதை கொடுத்து நீ ஒன்றும் காப்பாற்றிட முடியாது, நீ ஒன்றும் அதை இகழவும் முடியாது, புகழவும் முடியாது. ஆனா அது என்ன செய்யுது? உனது செயல் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்த கூலியை அது கொடுக்கும். அதுதான் அதனுடைய வேலை. ஆக நீ எதையுமே புகழவும் முடியாது, இகழவும் முடியாது. உனது செயல் சுத்தமாக இருந்தால் உனக்கு நல்ல விளைவுகள் சேரும். ஆக செயல் விளைவு தத்துவம். அப்படி மீறி இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னு நமக்கு இன்னும் பிரியம் இருந்துச்சுன்னா, இறைவனை எந்த இடத்துல போய் வேணும்னாலும் வணங்கலாம். இந்த இடத்துல தான் இறைவன் இருக்கு, அந்த இடத்துல இறைவன் இல்லை, அந்த இறைவன் கெட்டிக்கார இறைவன், இவன் ஏழை, அவன் பணக்காரன் இறைவன் என்றெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. எங்க உங்களுக்கு போய் விருப்பம் இருக்கு அங்க போய் எல்லாம் வணங்கிக்கங்க. ஆகவே அன்பர்களே, மகரிஷி அவர்கள் எல்லைக்குள்ளும் உருவத்துக்குள்ளும் ஒரு நாமத்துக்குள்ளும் நாம் அடைத்து விட்ட அந்த தெய்வத்தை he is freeing everything. ஆக நாம ரூபங்களுக்கு அப்பால் சென்று நம்ம இறைவனை காணுகிற இந்த எல்லையற்றதாக இந்த இறை வெளியை பார்க்கிற ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டாங்க. நாம ஒரி பண்ண வேண்டியது இறைவனை பற்றி இல்லை, நம்முடைய செயலை பற்றி தான். இனி என்னுடைய செயலை பற்றி தான் ஒரி பண்ணணும். எப்படிப்பட்ட செயல் எப்படிப்பட்ட விளைவை தரும் அப்படின்னு பார்த்துட்டு விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்யும் போது இப்போ வர்றோம். இப்போ மகரிஷி என்ன சொல்றாரு? நீ அல்லான்னு சொல்லான்னு வழங்கினாலும் வணங்கிக்கப்பா, பிரம்மான்னு சொல்றியா வணங்கிக்கோ, நாராயணன் சொல்றியா எது வேணாலும் நீ சொல்லிக்கோ. அதை நீ வணங்குறது இந்த தூய வெளியாகிய எல்லையற்ற இந்த தூய வெளிதான். ஆக இறை வணக்கத்தை வச்சுக்கிட்டு நீ சண்டை போட வேணாம். எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே இறைநிலை தான். ஆக இறை நிலையை நீங்க எங்கும் செல்லாமல் இங்கிருந்தே வணங்கலாம். எங்கேயாச்சும் செல்லணும்னா எங்க வேணாலும் போகலாம். இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக நாமத்தின் மீது இருந்த பற்று நமக்கு விலக வேண்டும், உருவத்தின் மீது இருந்த பற்று நமக்கு விலக வேண்டும், இடத்தின் மீது இருந்த பற்று நமக்கு விலக வேண்டும். இறைவனை எல்லா இடத்திலும் காண்கிற பக்குவம் வர வேண்டும். எல்லா இடத்திலும் இறைவனை பார்த்துட்டேன்னா எங்கு வேணாலும் போய் வணங்கி கொள்ள வேண்டும் என்றால் அப்புறம் என்ன கோயில் கட்டினானா, சர்ச்சை போனானா, மசூதிக்கு போனானா, கோயிலுக்கு போனா, எந்த கோயிலுக்கு போனா என்ன, ஐ ஆம் ஹாப்பி. ஆகவே இந்த டேக் ஹோம் மெசேஜ் என்பது அல்லாஹ் வேறு, நாராயணன் வேறு, சிவன் வேறு என்ற இருந்ததெல்லாம் மாற்றி உங்கள் பிள்ளைகளுக்கே